அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாஸ்டிங்கில் வந்து இருக்கும்போது ரொம்ப 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 நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப கசாமுசான்னு வந்து கேலரிஸ் இருக்க மாதிரி சாப்பிட்டா அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதோடைய பெனிஃபிட் நிச்சயமாக கிடைக்காது. அதனால் அதை எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். சரி, இது எல்லாத்துக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் முறைகள் நிச்சயமாக எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை. ஒரு சிலருக்கு இது சாத்தியப்படாது. யாருக்கெல்லாம் வந்து இது சாத்தியப்படாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இருக்கிறவங்க. உதாரணத்துக்கு வந்து பெண்கள் வந்து கருத்தரித்த காலத்தில் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போதோ, இல்லை வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குற காலத்தில் லாக்டேஷன் டைம்லேயோ, இல்லை இந்த ப்ரீ மெனோபாசல்னு சொல்லுவோம், அதாவது வந்து மாதவிடாய் முடியக்கூடிய வயதில் இருக்கவங்க, ஒரு 45லேருந்து 50 வயசில் அந்த கட்டத்தில் இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவோம், தாறுமாற ஹார்மோன் சுரப்புகள் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டிங் ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் பெனிஃபிட்டாக இருக்காது.